ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்டில் எக்கனாமியில் மணி அண்ட் கிரெடிட். இது வந்து ஆர்பிஐ ஃபிசிக்கல் பாலிசி அதுக்கோட பேஸ் புக்கு. இது அதான் வேர் டு ஸ்டடி. ஓகே, அது அந்த பண்ணிங்கன்னா இது ஒரு பேசிக் கான்செப்ட். இது தெரிஞ்சால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மணி அண்ட் கிரெடிட். மணினா என்ன, அதோட வேல்யூ என்ன, அதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து மணி அண்ட் கிரெடிட்டு. இதில் நம்ம என்னென்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, மணி அண்ட் வேரியஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. மணியை வந்து எப்படிலாம் வந்து மணினா என்ன, மணி எப்படிலாம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்ன்ட்டு, ஆர்பிஐயோட ரோல் என்ன, அதே மாதிரி கிரெடிட்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரிஸ், யார் வந்து கடன் உதவி பண்ணுறாங்க, அதோட பயனாளர். கிரெடிட்ஸ்னால் கடன் கொடுக்கறது, பெனிஃபிஷியர்னால் பயனாளர்கள். இதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன் திஸ் சாப்டர் டீல் வித் த எவல்யூஷன் ஆஃப் மணி ஓவர் த இயர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இந்த சாப்டரில் வந்து மணியோட எவல்யூஷன் ஒவ்வொரு இத்தனை வருஷமாக அதோட யூசஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இட் ஆல்சோ எலுசிடேட் ஆன் த ரோல் ஆஃப் த ஆர்பிஐ. எலுசிடேட்னா தெளிவுபடுத்துறது. இதை தெளிவுபடுத்துறது த ரோல் ஆஃப் த ஆர்பிஐயோட ரோல் என்னன்ட்டு. இட் த்ரோ லைட் ஆன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மானிட்டரி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா அந்நிய செலாவணி. மானிட்டரி அக்ரிகேட்ஸ் அப்படின்னா மதிப்பீட்டு விநியோகம். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆஃப் கிரெடிட்ஸ், கடன் எப்படி இந்த வகையாக கொடுக்குறாங்க அதை பற்றி நம்மளுக்கு ஒரு இந்த வெளிச்சத்தை போட்டு காமிக்குது. அது என்னன்றதை நம்மளுக்கு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இட் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் ஹவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹவ் மேட் பேங்க் ஈஸி அண்ட் ஷிஃப்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம டெக்னாலஜியால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எப்படி வந்து பேங்க் வந்து எவால்வ் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு சொல்ல பொருளல்லவர் பொருளாக செய்யும், பொருள் அல்லாது இல்லை பொருள். மணி ஆட்ஸ் வேல்யூ டு பீப்புள். அப்படின்னா என்னென்னா, மணி வரவு வந்து ஸ்மாலாக இருந்தால் ஓகே, போகிற என்ன சொல்கிறது, ஒரு பொருளை வந்து எப்படி சொல்கிறது, சின்னதாக வந்து ஒரு பொருளை வச்சு தான் ஒரு மனுஷனோட மதிப்பே இருக்குது. பிறர் மதிக்கும்படி நம்ம வாங்கினோன்னா பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொருள் அல்லாவாரை பொருளாக செய்யும், பொருள் அல்லாது இல்லை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த திங்ஸ் வந்து யூஸ்ட் பை மேன் வந்து பார்த்தோன்னா மானிட்டரி வேல்யூ சொல்கிறாங்க. அது கூடுதலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ் கிவன் ஃபார் லேபர்ஸ் வேஜஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, லேபர்ஸ் வேஜஸ் அண்ட் சர்வீஸ் ஆல் ஆர் ஃபிக்ஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் மணி. அதாவது நம்மளுக்கு கொடுக்குற வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது எல்லாமே பார்த்தோன்னா மணியை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. த டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் ஆல்சோ பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. டேக்ஸு டியூட்டிஸு எல்லாமே வந்து மணியை தான் கட்டுறோம். நம்ம பீப்புள்ஸ்க்கு நம்ம ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்குறதும் மணி பற்றி தான், மணி வச்சு தான். அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஹோம் வந்து எப்படி இது பண்ணுறாங்க, மணியை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. மந்த்லி இன்கம், பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், பேமெண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆல் ஆர் மெஷர்ட் இன் த டேர்ம் ஆஃப் த மணி. அதாவது வருமானம் எவ்வளோ, கடன் இருக்குது, சேவிங்ஸ் எவ்வளோ, அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இதை பற்றி எல்லாமே வந்து மணி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்கிறாங்க. ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலக்கடை. அதாவது வந்து கம்மியாக வருமானம் வந்தாலும் சரி, செலவு அதிகமாக ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். அடுத்தது வந்து நாட் ஓன்லி அட் ஹோம்ஸ் பட், நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது. இதை வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் ஆஃப் த கண்ட்ரியும் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து மணியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கேல்குலேட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் த்ரோ மணி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, இண்டஸ்ட்ரீஸும் சரி, அவங்களோட ஃபினான்ஷியல் நிதி நிலைமையை வந்து எதை வச்சு மதிப்பிடுறாங்கன்னா மணியை வச்சு தான் மதிப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, மணியை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே வந்து நம்ம மதிப்பிடுறோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா மணி பிளே முக்கியமான ரோல் ப்ரிடாமினன்ட்னா முக்கியமான, இன்செப்பரபிள்னா பிரிக்க முடியாத ரோல் வந்து ப்ளே பண்ணுது நம்ம லைஃபுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, நம்ம பண்டம் மாற்று முறை, அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் சொல்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் எழலாம், என்னென்னா, ஆஸ் மேன் ஆல்வேஸ் யூஸ்டு மணி, த ஆன்சர் வுட் பி நோ. மனுஷன் வந்து எப்போவுமே வந்து மணியை வந்து யூஸ் பண்ணானா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து கிடையாது. ஏன், எப்படி, when money did enter into the life of the man,
எப்போ வந்து மணி வந்து மனுஷனோட வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதுன்னு கேட்குறாங்க. இந்த லெசனில் வந்து நம்ம வந்து இதோடைய மணியோட எவல்யூஷன் ஆஃப் மணி ஓவர் த பீரியட் இதான் நம்ம ஃபஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம். மனுஷன் வந்து அப்போத்துலேருந்தே வந்து பணத்தை யூஸ் பண்ணியிருப்பானா இல்லை, அப்போ அது எப்போ உள்ள நுழைஞ்சிச்சு, அதோட எவல்யூஷன் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து எவல்யூஷன் ஆஃப் மணின்னு சொல்கிறோம். ஏன்ஷியன் டைமில் வந்து பார்த்தோன்னா அன்டர்ட் அண்ட் கேதரஸ், அது எப்படி சொல்கிறது, வேட்டையாடி அதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டை தான் வந்து மனுஷன் வந்து யூஸ் பண்ணிட்டான். அவன் வந்து கேவில் கொகையிலையும் ஃபாரஸ்ட்லேயும் தான் லிவ் பண்ணான். லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து அவன் வந்து வெப்பனை வந்து இன்வென்ட்னா கண்டுபிடிச்சான் ஃபார் ஹண்டிங் அண்ட் கேதரிங். அதாவது ஹண்ட் பண்ணுறதுக்கும் அதை எடுத்துகிட்டு வரத்துக்கும் அது எப்படி சொல்கிறது, அப்படி தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அது குட்டி குட்டியாக சாப் பண்ணியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு மாதிரி இது பண்ணுறதுக்கு அது வந்து எடுத்து வெப்பன்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. லேட்டராக வந்து அவன் என்ன இன்வென்ட் பண்ணான்னா ஃபயர் அண்ட் லேர்ன் டு ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். அவன் வந்து ஃபயரை வந்து இன்வென்ட் பண்ணான். அதுலேருந்து ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் யூஸ்டு மட் டு பில்ட் ஹவுஸ் அண்ட் செட்டில் டவுன் இன் எ பிளேஸ். அவன் வந்து மண்ணை வச்சு ஒரு ஹவுஸை கட்டி அதில் வந்து அவன் செட்டில் டவுன் ஆன ஒரு இடத்துல. அதே மாதிரி அவன் எர்த்துவேர்னா மண்பாண்டங்களில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எர்த்துவேர்ஸ்ன்னு சொல்கிறான். அக்ரிகல்ச்சர் வந்து ஈல்டு வந்து ஐயான பிறகு அவங்க வந்து தே மேட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னால் கைவிட பொருட்கள். அவனுக்கு வந்து அந்த மண்பாண்டங்கள்லேயே விதவிதமாக செஞ்சு இல்லை கண்மணிகள் அவன் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் இருக்கும்போது நம்ம வேறு வேலை செய்யணும்னு நினைப்போம்ல, அதுதான் அவனு செஞ்சுருக்கான். அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆனவன ஹேண்ட் கிராஃப்ட், அது கைவினை பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சு. அது எல்லாமே மண்பாண்டங்கள் மணி சம்திங் எல்லாமே வரும் அதில். There was surplus in agriculture produce and other articles like earth when they exchange it the people with who need them. அவன் வந்து விவசாய பொருள் அதிகமாக சர்ப்ளஸ்னால் உபரின்னு சொல்லுவாங்கள்ல, உபரி தான் கரெக்டான வேர்டு. உபரி வந்து அக்ரிகல்ச்சராக ப்ரொடியூஸ் பண்ணால் அதர் ஆர்டிகல்ஸ் லைக் எர்த்தன்வேர்ஸ்னால் அதான் மண்பாண்டங்கள். இப்போ ஒருத்தங்க வேணும்னா அது ரெண்டு பேரும் வந்து மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணால் இப்போ கம்யூனிட்டி ஹேட் எக்ஸஸ் ஃபுட் ஸ்டஃப் தே வுட் எக்ஸ்சேஞ்ச் தட் வித் தோஸ் ஹூ ஹேட் எக்ஸஸ் பாட். இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து ஃபுட் அதிகமாக இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட பாட் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இவனுங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னா மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி லைக் வைஸ் when a particular grain grew in abundance in a region, when a particular grain grew abundanceனா அதிகமான கணக்கில்ல அதிகமான அர்த்தம். in a region if you exchange for different crop in another region. இப்போ வந்து ஒரு ரீஜன்லேயே இப்போது தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அது வந்து நம்ம நார்த் இந்தியாவுக்கு கொடுக்குறோம்ல, நார்த் இந்தியாவில் வந்து கோதுமை பயிர் இருக்குன்னா அதை நமக்கு கொடுக்குறோம். அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். திஸ் ஆர்டிகல்ஸ் விச் ஆர் எக்ஸ்சேஞ்ச் த பார்ட்டர் சிஸ்டம் திஸ் கேன் பி டேர்ம்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்டர் சிஸ்டம் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேட். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காயின்ஸு. இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஃப்ளோரிஷ்டாக இருந்தது. ஃப்ளோரிஷ்னால் ரொம்ப வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ளோரிஷ்டாக என்ன சொல்லுவாங்க சரியான வார்த்தைன்னா ரொம்ப வந்து செழுமையாக இருக்குது, செழுமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சிவிலைசேஷன் வந்து த்ரைவ்டுன்னா என்ன சொன்னால் செழிக்கும். அவங்க பார்ட்டர் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃப்ளரிஷ்டாக ரொம்ப செல்வாக்காக இருந்ததுன்னா அவங்கள அந்த சிவிலைசேஷனே செழிக்கும். ஏன்னா வந்து அவங்ககிட்ட நிறைய வரும் கொடுக்குவான், அது அவனுக்கு நல்லது தானே, அது மாதிரி சொல்கிறாங்க. The system was active only within a civilization. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் நாட் ஓன்லி வித்தின் ஏ சிவிலைசேஷன் பட் அமாங் த சிவிலைசேஷன். திஸ் வாஸ் த இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த சிவிலைசேஷன் வந்து இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஐவிசி பீப்புள் வந்து ரொம்ப சிவிலைஸ்டாக இருந்தாங்க, செழிப்பாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கேருந்து மெஸ்போட்டாமியாவுக்கு வந்து அவங்க வந்து இவங்களோட காயின்ஸ் அங்கே கிடச்சிருக்கு, அவங்களோட காயின்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. இந்த ஒரு சிவிலைசேஷன் மிஷனே இல்லாமல் அந்த சிவிலைசேஷன் சேர்ந்து டெவலப் ஆகும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிவிலைசேஷன். இப்போ நம்ம ஐவிசி வந்து இந்தியாவில் இருக்குன்னா மெஸ்போட்டாமியா எங்கே இருக்குது, அங்கேக்கும் இங்கேக்குமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதில்ல. அது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இதான் எக்ஸாம்பிளா அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், அதுதான் இப்போ நான் சொன்னதான் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். ஓகே, மெசபடோமியா எங்கே இருக்குன்னா ஈரானில் இருக்குது. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் எஜிப்து ஈரானில் வந்து நம்மளுடைய இண்டஸ் வேலியோட இதுவையும் நம்ம அதே மாதிரி அங்கே வந்து நம்மளோட இதுவையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே மெசபடோமியா எங்கே இருக்குன்னா எஜிப்து ஈராக்கில் இருக்குது. ஐவிசி வந்து இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா கிடையாது, ஆக்சுவலாக அது பாகிஸ்தான் தான்.
சம் இதுக்காக. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா year went by there was an issue found in barter system. கொஞ்சம் வருஷம் இதே மாதிரி ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும்போது அதுலேயும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருந்தது. அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு there is a problem in the exchanging need goods. இப்போ நமக்கு தேவையான ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்கு அதில் ஒரு சில ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எ பர்சன் ஓட பேடி வாஸ் இன் நீட் ஆஃப் earthenware ஃபார் இன்ஸ்டன்ஸ், பட் த பர்சன் who had bought other utensil not in need of party. This need of man people not fulfilled. Need of many people were not fulfilled. Measuring the quality and values of the exchange are found very difficult. அடுத்து ஃபஸ்ட் இதுக்கு வந்துடலாம். இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து பேடி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேடி வந்து அதிகமாக இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு மண்பாண்டங்கள் யூட்டென்சில்ஸ்னால் வந்து அதான் நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த பொருள். இப்போ இவனுக்கு வந்து பேடி வச்சுருக்கிறவனுக்கு யூட்டென்சில் வாங்குறதுக்கு இஷ்டம். ஓகே, இஷ்டம். இதே யூட்டென்சில் வாங்குறவனுக்கு பேடி வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற போது வேறு வழி கிடையாது, அது வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி. இது வந்து ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இப்போ இவனோட நீடு வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆகலையா, இவனுக்கு வேறு பொருள் வாங்கணும்னு தான் ஆசை, பட் ஆனால் அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் அங்கே கிடையாதுன்னும் போது இது மாதிரி இப்போது ஒரு பொருளை வாங்குறதுக்கான ஆசை இல்லாமல் வந்து இதுவாகிறது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இப்போ என்கிட்ட இவ்வளோ கோதுமை இருக்குன்னா இதுக்கான பண்டம் மாத்திரம் தான் நான் கொடுக்கணுன்ற அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்குது. measuring the quality and the value of the goods exchange were found difficult. இதுதான் இப்போ எவ்வளோ பேடிக்கு சமமான வெட்டன்சல் எவ்வளோ வெட்டன்சலுக்கு சமமான பேடி எவ்வளோன்னு தீர்மானிக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தது. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் இது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ்டு எ காமன் ஐட்டம் வித் எ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஃபிக்ஸ்டிங் எ காமன் ஐட்டம் வித் எ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் இட் யூஸ்வலி இன் த ஃபார்ம் ஆஃப் சம் மெட்டல்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இது காமனாக பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உங்ககிட்ட இவ்வளோ பேடி இருக்கா, அதுக்கு இத்தனை இந்த மெட்டல், ஏதோ சம் மெட்டல். அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட இத்தனை யூட்டன்சில் இருக்கா, அதுக்கு இத்தனை மெட்டல். இன்றைக்கி நீங்கள் இதுக்கான வேல்யூ இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்குறவனா அந்த மெட்டல் கொடுத்து வாங்கிக்குவான். உங்ககிட்ட இப்போ நான் வந்து இவங்ககிட்டேருந்து வாங்கும்போது நான் மெட்டல்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட வாங்கிடுவேன். என்கிட்டேருந்து வேறு எவனும் வாங்கினவோ நான் அந்த மெட்டல்ஸ் கொடுத்து வாங்கிடுவேன். அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஒரு மெட்டலுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மெட்டலுக்கு இத்தனை பேடி கிடைக்கும், இந்த மெட்டலுக்கு இத்தனை யூட்டன்சில்ஸ் கிடைக்கும், நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த மெட்டல் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக கருத ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மெட்டல் வந்து பார்த்தோன்னா ரேர் டு ஃபைண்ட், குட் பி மெயின்டைன்ட் ஃபார் த லாங் டைம், நான் நெவர் லாஸ் தர் வேல்யூ. இந்த மெட்டல் என்னவாக இருக்கணும்னா, இந்த மெட்டல் இப்போ வந்து இதுன்னு சொல்லிட்டானா ஓகே. இப்போ இந்த மெட்டலுக்கு என்னென்ன சொல்கிறான்னா, மெட்டல் வந்து பார்த்தோன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், சட்டுன்னு அழிஞ்சிடக்கூடாது. அது மாதிரி இப்போ ஏன்னா அது வந்து அதோட சர்க்குலேஷன்லேயே இருக்கணும்ல, அதனால் அதோட அது வந்து ரேராக கிடைக்கிற பொருளாக இருக்கணும். இல்லை எல்லாம் டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இஸ் மெட்டல். அதுக்கப்புறம் வந்து இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னா அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்டல் கேன் பி டேர்ம்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. அந்த ஒரு மெட்டல் எனி மெட்டல், சில்வர், காப்பர், ஐவிஸில் வந்து ஸ்டியாடைல் தான் நிறைய மெட்டல்ஸ் கிடச்சிருக்கும், காயின்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, இந்த ஒரு மெட்டலை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மணி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடர் என்ன, இது இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடர் இது பார்ட்டர் சிஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மணி வந்து அந்த மெட்டல் தான். அந்த மெட்டல் வந்து எனி திங்காக இருக்கலாம். அதே மாதிரி இன்னிஸ் ரூல் ஷெஹர் ஷா ஷூரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ 1542 1546 வந்து நியூ சிவிக் அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கொண்டு வந்தார். இவர் நியூ சில்வர் காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இஷ்யூட் எ காயின் ஆஃப் சில்வர் வெயிட் 178 கிராம் விச் டேர்ம், இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, ருப்பியா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரூபி அப்படின்னு சொல்கிறோம். உதயகுமார் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்பார் இந்த சிம்பிளை. ஓகே, இதான் வந்து நம்ம ருப்பியோட சிம்பிள். ஓகே, த சில்வர் காயின் ரிமைன்ட் இன் யூசேஜ் டியூரிங் த முகல் பீரியட்லேயும் இருக்குது, மராத்தா பீரியட்லேயும் இருக்குது, பிரிட்டன் இந்தியா பீரியட்லேயும் இருந்தால் சொல்கிறாங்க. இவர் வந்து புதுமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுமையான ஒரு குடிமக்களையும் நியூ சிவிக் அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்போனா 1545 to 1549, ஒரு 4 years, 1540 to 1546, அதான் அவரோட 10 years 6 years தான் இருந்திருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா
அவர் வந்து பார்த்தோன்னா 1540 to 1546 ஷேர்ஷா சூரி அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ சிவிக் அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து இஷ்யூடிய காயின் ஆஃப் சில்வர் வெயிட் எவ்வளோனா 178 கிராம்ஸு. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, டேர்ம் டசன் ருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்பைஸ் ஃப்ரூட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, ஸ்பைஸ் ஃப்ரூட்ஸ்னால் வந்து இந்த பெப்பரு, ஸ்பைசஸ்ஸு, பேர்ல்ஸ் முத்துக்கள், ஜெம்ஸ்னால் மணிகள், ரூபீஸ்னால் வைடூரியம், நவரத்தினங்கள், மஸ்லின் கிளாத்ஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஈஸ்ட் சி வழியாக தமிழ்நாடு, ஈஸ்ட் சி வழியாக. ஓகே, பெப்பர் வந்து மேஜர் ஷேராக இருந்தனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பைஸ் ஃப்ரூட்னே சொல்கிறாங்க. ஓகே, there are the reason why metals are chosen. கோல்டு, சில்வர், காப்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் யூஸ் பண்ணாங்க. இந்த மெட்டல் நம்ம ஒரு விஷயம் படித்தோம்ல, அதோட இது என்னென்னா கோல்டு, சில்வர், காப்பர். இதை வந்து ஏன்ஷியன்ட் கரன்சின்னு சொல்கிறாங்க. இதை வந்து they are called ancient currencies. லெதரு, பீட்ஸு, ஷெல்லு, டொபேக்கோ, சால்ட்டு, கார்னு, ஈவன் ஸ்லேவ்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் barter, says எக்கனாமிஸ்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்களாம் இந்த எக்ஸ்சேஞ்சுக்காக. கோல்டு, சில்வர், காப்பர் அண்ட் மெட்டல்ஸ் யூஸ்டு ஃபர்ஸ்ட் தே கால்டு ஏன்ஷியன் கரன்சின்னு சொல்கிறாங்க. கோல்டு, சில்வர், காப்பர் வந்து ஏன்ஷியன் கரன்சி சொல்லுவாங்க. இது வந்து இந்த கரன்சிக்காக லெதரு, பீட்ஸு, ஷெல்லு, டொபேக்கோ, சால்ட், கோர் அண்ட் ஈவன் ஸ்லேவ்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன். லேட்டல் சோலாஸ் வந்து அலோட் த ட்ரேடர்ஸ் டு ஹாவ் தர் ஓன் ஆர்மி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட்டஸ்ட் சோலாஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கும் தனியாக ஒரு ஆர்மியை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு ட்ரேடர்ஸ்க்காக. ஏன்னா வந்து இவங்க வந்து இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ஸ்மக்லிங் அது மாதிரி அப்படி இல்லைன்னா கூட இந்த திருடுறது, இந்த பைரட்ஸ் அதெல்லாம் பிரச்சனை இருக்கும்ல, அதனால் வந்து அவங்களும் தனியாக ஆர்மி வச்சுக்கிறதுக்கு லேட்டஸ்ட் சோலா பீரியட் வந்து அலோவ் பண்ணிக்குவாங்க. ஹிஸ்டாரியன் எவிடன்ஸ் சொல்கிறாங்க, டியூரிங் திஸ் பீரியட் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கேவ் கிரெடிட் டு த தமிழ் ட்ரேடர் டு சப்போர்ட் தர் எக்ஸ்போர்ட் நீட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து லேட்டஸ்ட் சொல்லப்பில் கிடச்சிருக்கு. ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் கேவ் கிரெடிட் ஸ்மாலாக இது பண்ண எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் டு எக்ஸ்போர்ட் தர் நீட்ஸ். இப்போ வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இங்கே இருக்க பீப்புள் வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்து அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, பீப்புள் கிடையாது, ட்ரேடர்ஸு இந்த மாதிரி கொடுக்குறவங்க. அது மாதிரி நேச்சுரல் மணிலாம் என்ன பார்த்தோன்னா, ஓகே, நேச்சுரல் மணி தான் மெட்டல்ஸ் சச் as சில்வர் அண்ட் கோல்டு கெயின் இம்பார்ட்டன்ஸ் கிராஜுவலி ஆல் ஓவர் த வேர்ல்டு. மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வரு, கோல்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்கு வேர்ல்டு ஓவரில். ஸோ திஸ் மெட்டல் வேர் யூஸ்ட் அஸ் அன் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் மணி. மெட்டல்ஸ் சச் as சில்வர், கோல்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. இந்த மெட்டல் வேர் யூஸ்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு சொன்னோம்ல, மெட்டல்ஸ், அந்த மெட்டல்ஸை தான் என்ன பண்ணுறோம், யூஸ்ட் அஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த குட்ஸ். இந்த குட்ஸ்க்கு பதிலாக இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதனால தான் இது வந்து நேச்சுரல் மணி. ஏன்ஷியன் மணி என்ன, ஏன்ஷியன் மணி வந்து ஏன்ஷியன் கரன்சி, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்ஷியன் கரன்சி வந்து காப்பரு, சில்வரு, கோல்டு இதெல்லாம் ஏன்ஷியன்ட் கரன்சி. நேச்சுரல் மணி வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், இதுதான் நேச்சுரல் மணி. As day went by, issues arose while trade proposed there was an insufficient reserve of gold and silver. இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரேட் போயிட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரிசர்வ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மைன்ஸ் ஆல்சோ ஹேட் லிமிட்டட் ரிசர்வ் ஆஃப் திஸ் மெட்டல். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கோல்டு, சில்வர், காப்பர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கேருந்து எடுப்போம், மைன்ஸ்லேருந்து தான் எடுப்போம். அந்த மைன்ஸை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே மைன்ஸுக்கும் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் தானே இருக்கும் கம்மியாக, அதாவது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அதையும் எடுத்து நம்ம காலி பண்ணிட்டோன்னா அதுக்கு அங்கே ரிசோர்ஸே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுற ஆரம்பித்தாங்கன்னா, இந்த காயின்ஸுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து தேட ஆரம்பித்தாங்க. யூஸிங் மெட்டல்ஸ் வித் லெஸ்ஸர் வேல்யூ. மெட்டல்ஸில் இது வந்து கொஞ்சம்
ஓகே, மெட்டல்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து லெஸ் வேல்யூ மெட்டல்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி அதை வந்து காயின்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பை அண்ட் செல் கூட்ஸ் ஆஃப் லெஸ்ஸர் வேல்யூ. இப்போ அதை வந்து லெஸ் வேல்யூ, இப்போ ஒரு ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம ஒரு பொறி வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போய் நம்ம ஒரு கோல்டு காயின் கொடுத்தா அது சரிப்பட்டு வராதுல்ல, அதுக்கான வேல்யூஷன் அது இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பொறி வாங்கிறதுக்கான சின்ன மதிப்பான வேல்யூ, சின்ன மெட்டல்ஸ், கம்மி வேல்யூவாக இருக்க மெட்டல்ஸை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இது வந்து இந்த இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மணி ஆஃப் த புவர் பீப்புள். இது வந்து வெகுஜன மக்களோட ஒரு இப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த விடுதலை படத்தில் வரும் வெகுஜன மக்கள், அருமையான வார்த்தையில். அதே மாதிரி இது அதான் வெகுஜன மக்களோட பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த மணியை வந்து இது யூஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் அப்படி போயிடுது அந்த படத்துக்கு. ஓகே, அடுத்தது வந்து இஸ் த காயின்ஸ் வாஸ் பிரிண்டட் இன் த லார்ஜ் நம்பர். அந்த காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க லார்ஜ் நம்பராக. அதாவது வந்து இப்போ லெஸ்ஸர் வேல்யூ தானே, லெஸ் மெட்டல் வேல்யூவோடு இருக்கிற பொருள் நம்மளுக்கு அபிடென்ட்னா அளப்பரிய நிறைய கிடைக்கும்ல. இப்போ ஒரு அயன் சொல்ல முடியும், அயன் எப்படின்னு வச்சுக்கணும், கம்மி குவாலிட்டியில் இருக்கிற அலாய்ஸு, அது எதுவும் இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம நிறைய காயின் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு அதுவும் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுவும் லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் கம்மி வேல்யூவில் நமக்கு அதிகமாக கொஞ்சம் ரிஸ்கில் நிறைய வேலை செய்கிறோன்றோம்ல, அது மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. பேப்பர் மணி கேம் இன்டு பீயிங் ஆஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இதனால் வந்து அது எப்படி நம்ம எவால்வ் ஆகிட்டு பேப்பர் மணிக்கு வர ஆரம்பிச்சோம். திஸ் மணி வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் சேவிங் இன் பேங்க். இதுக்குன்ட்டு வந்து ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இதை அப்படியே அதை வந்து ஃபார்ம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், ஃபார்ம் இருக்குல்லவா, அதை வந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்ட்டு இ கரன்சின்னு சொல்லுவாங்கள்ல, இ கோல்டு, இ கரன்சி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 ருபீஸ் இருந்தால் கூட நம்மளால் கிராம் வாங்க முடியுமா, நகை வாங்க முடியும், கோல்டு வாங்க முடியும், அது மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கிரேட் எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் வாஸ் ஆல்சோ ப்ராம்ப்டட் த சேவிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள். கிரேட் எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் எப்போ நடந்துச்சு? ஓகே, கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் எப்போ நடந்ததுன்னா, நம்ம பிரிட்டிஷ் கொலோனியல் டைமில் நம்ம இருந்தோம்ல, அந்த டைமில் நடந்தது 1928 to 29. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1933 to 34. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன். ஓகே, சாலத்தால் புறஞ்செய்தே மார்த்தல் பசுமாட்காலத்துள் நீர் பெய்திரியே அற்று. The wealth stored through immoral way will disappear. A water kept in the unburnt pot. எப்படி தான் கெட்ட வழியில் பண்ண சமாச்சாரம் அது எங்கேருந்து போகுதுன்னே தெரியாமல் கரைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Money has become a inseparable part of everyone life today. It has changed in form in the economic format. ஒவ்வொரு இதுவும் வந்து பிரிக்க முடியாததாக இருக்குது. இது வந்து மணி வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. மணி டிரான்சாக்ஷன் ஆர் டன் த்ரூ மெனி வேஸ் இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்ட். இப்போ இந்த டைமில் வந்து நம்மளால் வந்து மணி டிரான்சாக்ஷன் வந்து எப்படி தான் பண்ண முடியும், எந்த வகையில் வேணால் வந்து இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி, அதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1900 BCEயில் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இந்த பீரியடில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஆர் டன் த்ரூ பார்ட்டர் சிஸ்டம். மேன் exchange surplus good for goods other that he need. Grains, cattle, salts are the goods that were exchanged. ஓகே, இது வந்து தான் சொல்கிறாங்க பார்ட்டர் சிஸ்டம் வந்து 9000 BCயில் வந்து வந்துச்சு. இந்த பீரியடில் வந்து சேஞ்சஸ் ஆஃப் கூட்ஸ் வர் டன் த்ரூ த பார்ட்டர் சிஸ்டம். மேன் எக்ஸ்சேஞ்ச் த சர்ப்ளஸ் கூட்ஸ் ஃபார் அதர் கூட்ஸ் தட் ஈ நீட். தானியங்கள், கால்நடைகள், உப்புலாம் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எக்ஸ்சேஞ்சுக்காக. செகண்ட் வந்து காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க எப்போனா 1100 BCயில், அது 9000 BCE அது வெளியில் இந்த இவ்வளோ டைம் வரைக்கும் காயின்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைனீஸ் வெரி ஸ்மால் காயின் டியூரிங் திஸ் பீரியட். These coins are made in bronze. The countries bordering the Indian Ocean used shell as a medium of exchange. ஓஹோ, கண்ட்ரிஸ் வந்து இந்தியன் ஓஷனை வந்து பார்டரை வச்சுருங்க எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணாங்க. ஷெல்லை வந்து ஷெல்னா என்ன சொல்லுவாங்க, இதை வந்து என்ன சொல்லுவாங்க,
இது சொல்லுவாங்கங்க, இது சோழியா ஏதோ சொல்ல சோழி சம்திங், அதை வந்து இதுவாக மீடியமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சைனீஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் காயின்ஸ் வந்து இந்த டைமில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது வந்து கரன்சி வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 600 BCயில் கண்டுபிடிச்சிருக்காங்க கரன்சியை. கின் ஹல்யத்திஸ் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பப்ளிக்லி தட் அஃபிஷியல் கரன்சி வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரேட். எங்கள் ஊரில் அச்சிடப்பட்ட அந்த கரன்சி வந்து நாங்கள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அறிவிச்சது முதல்ல யாருன்னா லிண்டியா இஸ் அ பார்ட் டர்க்கியோட ஒரு பாட்டு இருக்கு லைடியா அவங்க வந்து கிங் அல்யத்தாஸ் வந்து இது வந்து சொல்லியிருக்காரு. திஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி ஸ்ப்ரெட் த்ரூ த மெரிடியன் ரீஜன். இந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து மெரிடியன் ரீஜன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த கிங் யார்? டர்க்கி கிங்கு. அதாவது லைடியான்ற பாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருக்க கிங் அட்லியா ஆனால் அல்யட்டாஸ் வந்து இது சொல்லியிருக்காரு. ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் கரன்சியாக கோல்டு காயின் the florin a gold plated coin was introduced in Europe. இந்த ஃப்ளோரின் அதோட பேர் என்னென்னா ஃப்ளோரின். இதை வந்து தங்கமெல்லாம் பூசப்பட்ட காயினை வந்து யூரோப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து மார்க்கப்போலோ வந்து 1290. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணார். யூரோப் ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆஃப் மார்க்கப்போலோ மூலியமாக தான் வந்து இந்த பேப்பர் கரன்சி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. த பிரிண்டிங் ஆஃப் கரன்சி 1661 வந்து AD. The new newspaper was printed in Sweden. It has not much welcome. இந்த ஸ்வீடனில் வந்து பார்த்தோன்னா நியூ பேப்பர் மணியை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஓகே, பேப்பர் மணி, ஒரு பேப்பரில் மணி என்னென்ன சொல்லுவாங்க, பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது பேப்பர் கரன்சினா வந்து இந்த ரொம்ப நோட்டுகள். பேப்பர் மணினா என்னென்னா அதான் பாண்ட்ஸ் மாதிரி. இது வந்து இவ்வளோ அப்படின்னு இது வந்து ஸ்வீடனில் வந்து அச்சிட்டாங்க. இது வந்து அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் இன் 1680 வந்து டெலகிராம் மூலயமா வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேலையை வந்து நம்ம எடுத்தோம்னு சொல்கிறாங்க. 1860 கிரெடிட் கார்டு வந்து பார்த்தோன்னா 19646. ஓகே, கிரெடிட் கார்டு வந்து எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா 1946 வந்து யூஸ் பண்ணாங்க. ஜான் பிகின்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணுறாரு கிரெடிட் கார்டை 1946 வந்து பார்த்தோன்னா 1946 ஜான் பிகின்ஸ் வந்து இன்வென்ட் த கிரெடிட் கார்டு. என்ன சொல்கிறது, 1946 வந்து ஜான் பிகின்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க கிரெடிட் கார்டு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மொபைல் பேங்கிங்கில் வந்து 1999 ADயில் வந்து சொன்னாங்க யூரோப்பியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் மொபைல் பேங்க் வந்து 1999 ADயில் வந்து யூரோப்பியன் பேங்க்ஸ் இன்ட்ரடியூஸ் மொபைல் பேங்கிங். NFC 2008 நியர் த ஃபீல்டு கம்யூனிகேஷன் FC was introduced in Britain. In 2006 it came to India. It take out only 7 to 8 seconds to transact money through NFC. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படி சொல்கிறது,